ஈஸ்வரன், எந்த கூட்டணியில் டெல்லியோட ஆட்டம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? டெல்லியோட ஆட்டம் ஒட்டுமொத்த இந்தியாவிலே இருக்குது, தமிழ்நாட்டிலே இருக்குது. அது இல்லைன்னா சொல்ல முடியாது. இன்னொன்று, பாஜக வந்து இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி தானே நடத்துகிறாங்க. சர்க்கஸ் பண்ணுற மாதிரினா ஒரு இடமா அந்த ஊருக்கு போகும்போது கூடாரம் போட்டு பண்ணிட்டு போகலாம். பட் அரசியல்னு வரும்போது கண்டிப்பாக அரசியல் பண்ணுவாங்க. என்ன நேரான அரசியல் பண்ணாமல் மறைமுகமாக அரசியல் பண்ணுற மாதிரி முன்னாடி பேசினவங்களாம் சொன்னாங்க. இப்போ இதில் ஷபீர் அவர்களோட கருத்து ரொம்ப பாருங்கள், மனோதத்துவ நிபுணராகவே மாறிட்டார் என்னோட நண்பர். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம். ஆனால் விஜய் அவர்களுக்கு அழுத்தம் இருப்பது விஜயே சொல்லாமல் சொல்ல வந்ததே அவர் கண்டுபிடிக்கிறார். அதை தான் வந்து ஸ்ரீராம் கேட்குறாரு. அவர் வந்து எனக்கு அழுத்தம் கொடுத்தாலும் நான் அழுத்தத்துக்கு அடிபணியக்கூடிய ஆளான்னு இன்னைக்கு தான் நான் பேசுறாரு முதல் முறையா. அப்போ அழுத்தம் இல்லாமல் அதை பற்றி பேச மாட்டார்ல. அழுத்தத்தை பற்றி யாருமே கேட்கவே இல்லையே. கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களே அழுத்தத்தை பற்றி பேசுறீங்க. இன்னொன்று, எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை சார். நீங்கள் எல்லாம் வந்து விவாதங்களில் சொல்றதுக்கு தான் சார் பதில் சொல்றாரு அவரு. எனக்கு அழுத்தம் இருக்கு, ஆனால் அதெல்லாம் அடிபணியர் ஆளாங்கிறது தான் ஒரு மறைமுகமாக. சரி, அப்போ அப்படியே சொல்லிட்டு போயிடலாமா? பாஜக தான் பின்னாடி இருக்குன்னு சொல்லுங்களேன், இல்லை பாஜக இல்லைன்னு சொல்லுங்க. மக்களுக்கு அழுத்தம் இருக்குதுன்னு எதுக்கு மாற்றி சொல்லணும்? மக்கள் எங்கே அழுத்தத்தில் இருந்தாங்க? மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது எப்படின்னா, பட ரீதியாக சொல்கிறேன்னா அந்த எடுத்துக்காட்டு தான் புரியும். அந்த பேய் படம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சாமியார் ஒருத்தர் வருவார், உள்ள வீட்டுக்குள்ளே வந்து, சாமி இங்கே இருக்குது சாமி, அந்த தீய சக்தி இங்கே இருக்குது சாமி அப்படின்வார். அது அவங்களுக்கு தான் புரியும், சக்தி இருக்குதா இல்லை வேலை செய்யாத கண்ணில் பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன், புரியுறவங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இதில் காங்கிரஸும் இதே மாதிரி ஒரு இந்த பிரச்சனை இருக்குது, போயிட்டு வருது. திமுகவில் விளக்கம் கொடுக்குறாங்க, காங்கிரஸ் விளக்கம் கொடுக்குறாங்க. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, தலைமை மீது பயம் இருந்தால் இந்த மாதிரி கருத்தெல்லாம் வராது. காங்கிரஸோ இல்லை திமுகவோ என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி கருத்து சொல்றவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும், இல்லை விளக்கம் கேட்கணும். ஒரே ஒருத்தருக்கு பதவியை நீங்க வேற விதமா பார்க்க முடியாது. தலைமை மீது பயம் இருந்தா பேச மாட்டாங்க. அப்ப தலைமை அனுமதிக்கிற இடத்துல அந்த ரோப்பு கொஞ்சம் விடுறாங்களாங்கிற கேள்வியும் இல்லை கொஞ்சம் இல்லை, நல்லாவே விடுறாங்க ஃப்ரீயா. அதாவது தீய சக்தி திமுகன்னு சொல்லுவார் யார், விஜய் அவர்கள். ஆனால் அவருக்கு வந்து கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் போய் பார்க்குது அப்படின்னா, அப்போ தலைமை வந்து நம்ம மீது நடவடிக்கை எடுக்க தனிப்பட்ட முறையில் அவர் போய் பார்க்குறாரு சார். கட்சியாக எங்கே அதிகாரப்பூர்வமாக பார்க்க தனிப்பட்ட முறையில் தான் செங்கோட்டையனும் போய் பார்த்தாரு. எது கட்சி விட்டு நீங்கினாங்க? கட்சினா நடவடிக்கை எடுக்கணும். நீங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா இது வந்து, அப்ப நான் என்ன நினைக்கிறேன், ஒரு கட்சிக்கு ஒரு தன்மை இருக்குல்ல சார். நீங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் அதிகமா, உட்கட்சி ஜனநாயகம் அதிகமா இருக்கிற கட்சி எங்க கட்சின்னு அவங்க எப்பவுமே சொல்லக்கூடியது. ஆனா ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்கும் இடம் இருக்குன்னு அவங்க சொல்லக்கூடிய ஒரு கட்சி. இந்த மாதிரி உட்கட்சி ஜனநாயகத்தை பேசிட்டு கூட்டணியில, இது திமுக கூட்டணியா இருக்கட்டும் அதிமுக கூட்டணியா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் தேசிய கட்சிகள் இந்த விளையாட்டை விளையாடினாங்கன்னா மக்கள் வந்து நிறைய ஓட்டு போடுவாங்க. பிஜேபி, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, விஜய் அவர்கள் அதிமுக எதிர்க்கும் போது பிஜேபியா மௌனமாக இருக்குன்ற போது ஸ்ரீராம் சார் சொன்னார், அதனால எங்களுக்கு என்ன அப்படின்னா, அப்போ நீங்கள் ஒரு கூட்டணிக்குள்ளே ஜெல்லாகாமல் நம்பர் ஒண்டி வாங்கிட்டு போவீங்க, அரசியல் ஒண்டி பண்ணுவீங்கன்னா மக்கள் வந்து அந்த தேசிய கட்சிகளை ஏற்றுக்க மாட்டாங்க, அதிக அளவில் வாக்குகள் கொடுக்க மாட்டாங்க திராவிட கட்சிகள் கொடுக்கறதுக்கு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அரசியல் ஆளுமைகள் தலைவர்கள் என்ன சத்தம் போட்டாலும் அடிப்படையில் தொண்டர்கள் ஒன்றாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கட்சிக்குமே எந்த பிரச்சனையே கிடையாது. அது திமுக தொண்டர்கள் ஆகட்டும், காங்கிரஸ் தொண்டர்கள் ஆகட்டும், இல்லை அதிமுக அமமுக தொண்டர்கள், அதாவது தலைவர்கள் அரசியல் தான் பண்ணுவாங்க, வேலை பார்க்க மாட்டாங்க. வேலை பார்த்து பூத்தில் போய் கஷ்டப்பட்டு பண்ண போகிறது தொண்டர்கள். ஸோ அந்த தொண்டர்கள் சேர்ந்துட்டாங்கன்னா கூட்டணியில் வந்து இந்த சலசலப்பு எல்லாம் இறுதிக்கட்ட நேரத்தில் அது கடந்து போயிடும். இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான அந்த கேள்வி நீங்கள் கடைசியாக கேட்டது, டிஎம்டிகேக்கும் ராமதாஸ் ஐயா அவருக்கும் என்ன ஆகும். இப்போ டிஎம்டிகே பொறுத்தவரை எனக்கு முன்னாடி பேசின அருமை நண்பர் வந்து என்ன சொன்னார்னா, 18 சீட்டு அந்த மாதிரி வாங்கணும்னு. இந்த 2 திராவிட சொல்லல, 3வது பெரிய கட்சியா நாம இருக்கணும்னு நினைக்கிறாங்க. 3வது பெரிய கட்சினா 20 சீட்டுன்னு வச்சுக்கோங்க சார். போனோன்னு நம்ம ஒரு 18னா அந்த ஒன்று கழிச்சிருவாங்க, இல்லை 18ல் பாதின்னு பேசுவாங்க. 3வது பெரிய கட்சினா உங்களுக்கு குறைந்தபட்சம் 5-6% வாக்குகள் இருந்தால் அது யதார்த்தம். நீங்கள் 3வது பெரிய கட்சியாக சொல்லலாம். இல்லை நாம் தமிழர் கட்சியோட ஒப்பிட்டீங்கன்னா 8% வாக்கு இருக்கணும், அதுதான் 3வது பெரிய கட்சி. அப்போ சதவீதம் இல்லை, நாம் தமிழர் தான் கூட்டணிக்குள்ள வர்றது இல்லையா, அதனால அவங்க கூட்டணி எந்த கூட்டணியும் இடம்பெற, அதனால 8ன்றதை நம்ம 4 ஆக்கிடலாம். அப்போ இந்த நிலைமை போனா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் வாக்கு வங்கி இருக்குது. என்னன்னா வாக்கு சதவீதம் ஒரு பார்ட்டு, ஆனா 2 கூட்டணியுமே அவங்களோட பேசுறாங்க, அல்ல அவங்கள என்கேஜ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு நமக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குங்கிற ஒரு எண்ணம் தானே ஒரு கட்சிக்கு வரும். அந்த அடிப்படையில் அவங்களுக்கான கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் பேச வேண்டியிருக்குன்னா அங்கே உங்களுக்கு அந்த பவரே இல்லை, நெகோசியேஷன் பவரே இல்லை. ஆனால் 2 பேரோடையும் பேச முடியுது, 2 பேருமே எதிர்பார்க்குறாங்கன்னா அப்போ அவங்களால ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குது, இடம் இருக்குது, அல்லது வாக்குகள் வரும்னு நினைக்கிறாங்கன்னு தானே சார். ஒருவேளை தேர்தல் வந்து ஒரு க்ளோஸ் கண்டெஸ்ட் போகுது, வெற்றி விகிதாச்சாரம் போன வாட்டி மாதிரி 3-4% சுருங்குது, இல்லை இந்த வர தேர்தலில் அதை விட சுருங்குதுன்னா அப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழகம்
தேவைன்ற அந்த அடிப்படைக்கு வராங்க. அந்த அடிப்படைக்கு என்ன அர்த்தம்னா, நாங்கள் கொஞ்சமாக சீட்டு கொடுக்குறோம், உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி கேட்டு வாங்கன்னு அர்த்தம். பேசுறதுனால எங்களுக்கு 20 சீட்டு வேணும், ராஜ்யசபா வேணும், மந்திரி சபையில் பதவி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நாங்களே எங்கள் கட்சியை போட்டு நாங்களே நின்றுக்கிறோம். எங்களுக்கு சொந்த சின்னம் இருக்குது, வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, மாவட்ட செயலர் கூப்பிட்டு தொகுதியை நல்லா பார்த்துக்கோங்க, முன்னாடியே வேலையை ஆரம்பிங்கன்னா முடிஞ்சு போச்சு, சரியாக போச்சு. போன வாட்டி வந்து இதே மாதிரி பேசி டிஎம்கேவும் இல்லாமல் ஏடிஎம்கேவும் இல்லாமல் கடைசியில் என்னாச்சு, ஏஎம்எம்கே தான் பண்ணிட்டாங்க. மேபி இந்த வாட்டி என்ன சாய்ஸ் இருக்குன்னா, விஜய் அவர்கள்கிட்ட போகலாம். விஜய் கிட்ட போனால் 50 சீட்டு கூட கொடுப்பாரு, 60 சீட்டு கூட கொடுப்பாரு. ஒருவேளை அவருக்கு ஆட்சி வந்தால் துணை முதலமைச்சர் பதவி கூட அங்கே கேட்கலாம். அதனால் எங்கே அது கிடைக்குமோ அங்கே தான் கேட்க முடியும். இங்கே இவங்களுக்குன்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க, 160 சீட்டு நிற்கணும்னு. அதுக்குள்ளே போய் குறைச்சி கேட்டால் அது வர்றது கிடையாது. இப்போ விஜய் அவர்கள் ஒரு ஃபேக்டராக வந்து நம்ம முன்னாடி பேசணும். இந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா பைக் வாங்கணும், கார் வாங்கணும்னா என்ன பண்ணுவோன்னா, ஒரு ஷோரூமுக்கு போயிட்டு கேட்போம். அந்த ஷோரூமில் வந்து எனக்கு எக்ஸ்சேஞ்ச் சொன்னாங்க, டிசம்பர் ஆஃபர் சொன்னாங்க, செல்ஃப் ஃபைனான்ஸில் வட்டி ஃப்ரீன்னாங்க, நீங்கள் என்ன தரீங்கன்னு கேட்பாங்க. எல்லாத்தையும் பேசிட்டு எந்த கடையில் வாங்கணுமோ அந்த கடையில் தான் போய் வாங்குவாங்க. ஆனால் எல்லா கடையிலும் போய் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் இந்த டிசம்பர் ஆஃபர் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதனால் தாவேகா வந்து இந்த கடையில் தரான்னாங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் பயன்படுத்திக்கிச்சு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பயன்படுத்தி. ஆனால் வண்டி வாங்கினது எங்கே, எந்தெந்த கட்சியில் வாங்கணுமோ அங்கே வாங்கிக்குவாங்க. இங்கே தாவேகளை வந்து வண்டி எடுக்க போகிறதில்ல. ஏன்னா என்ன பிரச்சனைனா, கடை ஓனர்ஸ் வந்து போட்டி போட்டுக்கிட்டு சலுகையை இன்க்ரீஸ் பண்ணவும் பார்க்குறாங்களா, அந்த மாதிரி இவங்க இருக்கக்கூடியதை வாய்ப்பை பயன்படுத்த தான் இருப்பாங்க. பெரிய கட்சிகள் அப்போ பலவீனமாக இருக்காங்கன்னு அர்த்தமா? கரெக்டு சார். நானோவும் ஆஃபர் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் டாட்டாவில் இது நம்ம ஃபாரினில் வந்து டெஸ்லாவும் ஆஃபர் கொடுத்தாங்க. ஆனால் அந்த 2 வண்டி, ஒன்று விலை கம்மியான, ஒன்று விலை, அந்த 2 வண்டி விற்கலையே. யதார்த்தமான வண்டி மக்களுக்கு எது பயன்படுமோ அந்த வண்டி தானே விற்கிது. அதனால் திராவிட கட்சிகளை நோக்கி தான் கூட்டணிகள் போகும். அந்த கூட்டணிகள் தான் நிறைய நேரத்தில் வெற்றி பெற்று இருக்குது. அதுதான் யதார்த்தமான சூழ்நிலை. இதில் வந்துட்டு புதுசாக ஒருத்தர் கடை திறந்துருக்கிறதுனால ஓபிஎஸ் என்ன செய்வார்னு பார்க்குறீங்க? இது ஒரு கடுமையான கேள்வி. அவர் என்ன செய்ய போறாரு, அவருக்கு ஒருங்கிணைப்பு தான் தன்னுடைய கோரிக்கைன்னு இப்பவும் சொல்றாரு. நேற்று வேறும் வைத்தியலிங்கமும் அதை தான் சொல்லிட்டு இருந்தாரு. போன 2 மாதம் முன்னாடி செங்கோட்டையும் அதை தான் சொல்லிட்டு இருந்தாரு. இதே நான் உட்காந்துருக்கிற இருக்கையில் நண்பர் அவர் மூத்த சட்டமன்ற உறுப்பினர் சுப்புரத்னமும் இதையே சொல்லியிருக்கிறாரு. மனோஜ் பாண்டே முன்னாடி சொன்னார். யாருமே அவர் சொன்னவங்களே அவர் வந்து நிற்கலைங்களே. அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்கிற சாய்ஸ்ன்னு பார்த்தா, ஒன்று டிஎம்கே ஒரு சாய்ஸ், நல்ல சாய்ஸ். இல்லை அவர் வந்து எப்படி நம்ம இவ்வளோ நாள் பேசிட்டு இப்போ அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாயிடுமே. இல்லை, அண்ணன் ஓபிஎஸ் நல்ல முடிவெடுப்பாருன்னு நம்புறேன்னு தான் திரு டிடிவி தினகரன் சொல்கிறாரு, இன்னும் அண்ணாமலை உள்ளிட்டவர்களும் சொல்கிறாங்க. அப்படி ஒன்றும் ரூல் அவுட் பண்ணல. அவர் வந்து இப்போ பிஜேபியில் போய் இணைச்சிக்கிறாரு, இல்லை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட சின்னத்தில் போட்டிடுறாருன்னா அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. ஆனால் அவர் அதிமுகவில் தான் நான் வருவேன், நான் ரெட்டையில தான் போட்டி எடுப்பேன்னா அந்த சாப்டர் அப்பயே முடிஞ்சு போச்சு. அந்த படம் எடுக்கவே இல்லை அவங்க அடுத்த பார்ட்டு. அந்த படம் ஃபர்ஸ்ட் படம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் இபிஎஸ் தெளிவாக இருக்கிறார். சார், இப்போ ஜென்ரல் சார், அதிமுக திமுக இங்கே ஆளும் கட்சியாக திமுக இருக்குது, அதிமுக பிரதான எதிர்கட்சி அப்படின்னா முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு அழுத்தங்கள் அதிகமாக இருக்குதா? இது வழக்கமான தேர்தலில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள்னு பார்க்குறீங்களா, அல்லது இவங்க வந்து வலுவான இடத்துல இல்லை, ஒரு நான் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துல இல்லாமல் இருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கா? திமுகவுக்கு அவங்களுடைய இண்டிபெண்ட் திங்கிங்லேயோ அல்லது இண்டிபெண்ட் டிசிஷன் மேக்கிங் பவர்லேயோ எந்த சிக்கலும் இருக்கிறதாக நான் நினைக்கல.